ஒன்டாரியோ டொரண்டோவில் சமூக வீட்டு வசதி வெளியேற்றம் கடந்த 10 ஆண்டுகளில் புதிய அதிகரிப்பை எட்டியுள்ளது. இது வாடகைக்கு குடியிருப்போரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையே 391 வெளியேற்றங்கள் நடந்ததாக புதிய தரவுகள் காட்டுகின்றன. அனைத்து வாடகை குடியிருப்போரையும் வைத்து பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை 1% குறைவு என்றாலும் இது முந்தைய ஆண்டுகளை விட அதிகமாகும். வெளியேற்றத்தை எதிர்கொள்ளும் சில குடியிருப்பாளர்கள் தாங்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எனவும் தங்களுக்கு கூடுதல் ஆதரவு தேவை எனவும் கூறுகின்றனர். இதேவேளை இதுபோன்ற வெளியேற்றங்கள் நகரத்தில் வீடற்ற தன்மையை அதிகரிக்கும் என வீட்டு வசதி வழக்கறிஞர்கள் வாதிடுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்து அதிகரிக்க முன்னர் குடியிருப்பாளர்களுக்கு சிறந்த சட்ட உதவி, மனநல ஆதரவு மற்றும் சமூக சேவைகள் தேவை என அவர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த ஆதரவுகள் உரிய நேரத்தில் வழங்கப்படாவிட்டால் அவர்கள் சுகாதார பிரச்சினைகள் மற்றும் வறுமை போன்றவற்றுக்கு முகம் கொடுப்பார்கள் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த வெளியேற்றம் ஒரு இறுதி முயற்சி எனவும் கோவிட்-19 பரவலின் போது பல வெளியேற்றங்கள் தாமதமானதாகவும் டொரண்டோ சமூக வீட்டு வசதி அமைப்பு தெரிவித்துள்ளது. முடிந்தவரை அதிகமான மக்களை தங்க வைக்க முயற்சிக்கும் அதே வேளையில் விதிகளை நியாயமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அனைத்து குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் வசதியையும் பாதுகாக்க வேண்டும் என அமைப்பு கூறுகிறது.